ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தைப்பூச திருநாள். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஒரே ஒரு தீபத்தை நீங்க ஏத்தி வைக்கிறதால வீட்டில் பணம் பெருகும், செல்வம், பொருளாதாரம் இது எல்லாமே முன்னேற்றம் அடையும். அது என்ன இலை, அது என்ன தீபம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலை மீது என்ன தீபத்தை ஏற்றி வைக்க போறோம் அப்படிங்கிறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். தைப்பூசம் முருகப்பெருமானுக்குரிய விரதங்கள்லயே ரொம்ப முக்கியமான விரதம். ஒரு வருஷமும் தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தை தான் நம்ம தைப்பூசமா கணக்குல எடுத்துக்கிறோம். இதுல ஒரு சில வருஷங்கள் இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது முடியக்கூடிய நேரத்திலயும் வரும், இல்ல பூசம் நட்சத்திரம் முடியக்கூடிய நேரத்துல பௌர்ணமி ஆரம்பிக்கலாம். ஆனா இந்த வருஷம் நமக்கு அதிர்ஷ்டவசமா அந்த பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் ஒரே நேரத்துல நாள் முழுக்க சேர்ந்து இருக்க மாதிரி நமக்கு கிடைச்சிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. எல்லா வருஷமும் வரக்கூடிய தைப்பூசம் இதே மாதிரி அமையும் நம்ம சொல்ல முடியாது. கந்த சஷ்டிக்கு எப்படி 6 நாட்கள் முருக பக்தர்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்களோ அதே மாதிரி தைப்பூசத்துக்கு முந்தையதாக இருக்கக்கூடிய 6 நாட்களும் விரதம் இருந்து 6வது நாளாக தைப்பூசத்தை கணக்கு பண்ணி அவங்க விரதத்தை முடிப்பாங்க. அப்படி 6 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க தைப்பூச தினம் பிப்ரவரி 1ஆம் தேதி மட்டுமாவது நீங்க முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யற வரைக்கும் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். நிறைய பேரு உபவாசம் இருப்பாங்க. உபவாசம் இருக்கிறதுக்கு உடல் ஒத்துழைக்காதவங்க பால் பழம் மாதிரியான எளிமையான ஆகாரங்களை எடுத்துக்கிட்டு முருகனுக்கு வழிபாடு செய்யலாம். குழந்தை பாக்கியம் வேணும், சரியான வேலை அமையல, திருமண வரன் கைகூடி அமையாம தள்ளி போயிட்டே இருக்கு, இது மாதிரி எந்த கோரிக்கை இருந்தாலும் நம்ம முருகப்பெருமான் கிட்ட தைப்பூச தினத்துல வைக்கிறது மூலயமா அது கூடிய சீக்கிரம் நமக்கு வாழ்க்கையில வந்து சேரும், கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தைப்பூசத்தை வணங்குவதற்கான முக்கியமான நோக்கம். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4:40 ஆரம்பிக்கக்கூடிய பௌர்ணமி திதி மறுநாள் திங்கட்கிழமை அதிகாலை 4:43 வரைக்கும் இருக்கு. பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாலை 1:53 ஆரம்பித்து மறுநாள் அதிகாலை 1:01 வரைக்கும் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை பகல் முழுக்க நமக்கு தைப்பூசமும் அதாவது பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து இருக்கிறதால நீங்க எப்படி வேணாலும் வழிபாடு செய்யலாம், எந்த நேரத்திலும் வழிபாடு செய்யலாம். அதுல ராகு காலம், யமகண்டம் இது 2 மட்டும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. 12:30 யமகண்டம், மாலை 4:30 6 வரைக்கும் ராகு காலம் இருக்கு. காலை நேரத்துல பூஜை பண்ண போறீங்கன்னா 7:30 8:30 இது ரொம்ப 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 உகந்த நேரம். இந்த நேரத்துல முருகப்பெருமானுக்கு கண்ணை மூடிட்டு நீங்க பூஜைகள் செய்யலாம். அப்படி ஒருவேளை அவ்வளவு சீக்கிரம் பூஜை பண்ண முடியல அப்படிங்கிறவங்க 10:30 11:30 இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. மாலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியும் 4 ராகு காலம் இருக்கு. ராகு காலம் முடிஞ்சு ஒரு 6:30 மணிக்கு மேல பூஜை செய்யலாம். முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் தெரிவித்து படைக்கலாம். இதுதான் செய்யணும், அதுதான் செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. விநாயகருக்கு அடுத்து கடவுள்கள்லயே ரொம்ப எளிமையான கடவுள் முருகப்பெருமான் தான். கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நீங்க மனமு முழு பக்தியோட ஒரே ஒரு வாழைப்பழத்தை நீங்க பிரசாதமா வச்சா கூட அவர் மனசு ஏத்துப்பாராம். முடிஞ்சா உங்க வீட்டுல பஞ்சாமிர்தத்தை உங்க கையால தயார் செய்து அதை நீங்க முருகனுக்கு நைவேத்தியமா படைச்சிட்டு அதுக்கப்புறம் பிரசாதமா நீங்க சாப்பிடணும். அது ரொம்ப ரொம்ப விசேஷம். தைப்பூசம் அப்படின்னாலே அது பழனி ஆண்டவருக்குரிய அற்புதமான ஒரு திருநாள். அதுக்காக பஞ்சாமிர்தம் செய்யறது விசேஷம்தான். தைப்பூசத்துல முருகப்பெருமானை வணங்கும் போது தீய எண்ணங்கள், தீய சக்திகள் இது எல்லாமே விலகி ஓடும். நமக்குள்ளேயும் நம்மை சுற்றியும் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் விரட்டி அடிக்கப்படும். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மகிமை வாய்ந்த நாள்ல நாம தீபமேத்தி வழிபடக்கூடியது ரொம்ப முக்கியம். சாதாரணமாக கோவிலுக்கு போயிட்டோ இல்ல நம்ம வீட்டுல வழிபாடு செய்யும் போதோ நம்ம தீபமேத்தி வழிபடும் போது நமக்கு முழுமையாக வழிபட்ட ஒரு திருப்தி கிடைக்கும், ஒரு பலன் கிடைக்கும். அதுக்கு இந்த தைப்பூசமும் விதிவிலக்கு கிடையாது. அதுலயும் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு தீபம் பிரத்யேகமாக உங்க வீட்டோட பூஜை அறையில முருகப்பெருமானை நினைத்து ஏற்றக்கூடிய ஒரு தீபம். இந்த தீபம் சகலவிதமான செல்வங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் உங்க குடும்பத்துக்கு கொண்டு சேர்த்துடும். இதுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடியது ஒரே ஒரு இலை, அது செம்பருத்தி இலை. எந்த செம்பருத்தி இலையா இருந்தாலும் பரவாயில்ல. அதுல ஒரே ஒரு செம்பருத்தி இலை உங்க கையில இருக்கணும். அப்படிப்பட்ட செம்பருத்தி இலைய நீங்க சாதாரணமா பயன்படுத்தாம அதுல சந்தனம் இருக்குல்ல, வீட்டுல நம்ம தினமும் நெத்தில வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வில்லை சந்தனம் இருக்குல்ல, அதை பயன்படுத்தி சின்னதா ஒரு குச்சி மூலயமாவோ இல்ல ஊதுபத்தி மூலயமாவோ அதுல நீங்க ஓம் அப்படின்னு எழுதணும். இலையோட நுனிப்பகுதி, அதாவது தலைப்பகுதியில கிடையாது, இலையோட செம்பருத்தி இலையோட நுனிப்பகுதியில ஓம் அப்படின்னு
நீங்க தோராயமா ரொம்ப கரெக்ட்டா வரணும் அப்படிங்க கிடையாது. உங்களால ஓம்ன்னு எப்படி எழுத முடியுமோ, அது மாதிரி எழுதணும். முடிஞ்சா இத சந்தனத்துல எழுதுறது விசேஷம். அதுக்கப்புறமா இந்த இலையினை எடுத்து வச்சுட்டீங்க. தீபம் ஏத்தி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு அகல் விளக்கு கிடைக்கணும். அகல் விளக்கு இருந்தா ரொம்ப விசேஷம். அப்படி அகல் விளக்கு இல்லாத பட்சத்துல, வீட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தீபத்த பயன்படுத்திக்கோங்க. நீங்க தினமும் பூஜை அறையில ஏற்றக்கூடிய தீபம், அதே மாதிரி தைப்பூசத்துக்காக ஏற்றக்கூடிய தீபம், அதெல்லாம் வேற. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஏற்றக்கூடியது, பிரத்யேகமாக அன்றைய தினம் முருகனுக்காக ஏற்றக்கூடிய தீபம் அப்படிங்கிறதால, அதையும் நீங்க மற்ற தீபங்களையும் போட்டு குழப்பிக்க வேணாம். சின்னதாக ஒரு துணி விரித்து வைத்தோ, இல்ல ஒரு மணப்பலகை மேலயோ, இந்த ஒரு செம்பருத்தி இலைய ஓம் அப்படின்னு நுனிப்பகுதியில எழுதிட்டு, அத வச்சிடணும். அதுக்கு மேல மண் அகல் விளக்கு, அப்படி இல்லன்னா, நீங்க என்ன விளக்கு பயன்படுத்த போறீங்களோ, அந்த விளக்க அந்த இலையோட தலைப்பகுதியில வைக்கணும். இலை எந்த திசை பார்த்து இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி நெறைய பேருக்கு வரும். இலை எந்த திசை பார்த்து வேணாலும் இருக்கலாம். ஆனா, ஏற்றக்கூடிய தீபம் நீங்க தினமும் பூஜை அறையில தீபம் ஏத்தும்போது, அந்த தீபங்கள் எந்த திசை பார்த்து எரியுதோ, அந்த திசை பார்த்து ஏத்தி வைக்கலாம். ஏன்னா, நீங்க முருகப்பெருமானுக்காக உங்க வீட்டோட பூஜை அறையில தான் தீபத்த ஏத்துறீங்க. அதனால கண்ண மூடிக்கிட்டு, உங்க வீட்டோட பூஜை அறையில தீபங்கள் எரியக்கூடிய திசையில இந்த அகல்விளக்கைய வைத்து தீபத்தை ஏத்தி வச்சிடுங்க. தீபத்தை ஏத்தி வச்சதுக்கு பிறகு, முதல்ல முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர பிரார்த்தனை பண்ணிட்டு, அடுத்ததா முருகப்பெருமான், கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கிட்ட உங்க எல்லா விதமான கோரிக்கைகளையும் முன்வைக்கலாம். அதுவும் சாதாரணமா நம்ம தீபம் ஏத்தி வச்சுட்டு முருகப்பெருமான வணங்கும்போது, நமக்கு நல்ல பலன்கள் கொடுப்பார். அதுலயும் இந்த செம்பருத்தி இலை இருக்குல்ல, இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. அதுவும் தன ஆக்ரோஷ்ண பொருட்கள்ல இந்த செம்பருத்திக்கு அதிக பங்கு இருக்கு. செம்பருத்தியை நீங்க நிக்க வச்சு பார்த்தீங்கன்னா, முருகனுடைய வேல் வடிவம் மாதிரியே காட்சி அளிக்கும். குறிப்பா இந்த செம்பருத்தி செடி இருக்குல்ல, இது செவ்வாய் கிரகத்தோட ஆதிக்கத்தை பெற்றதாம். செவ்வாய் தோஷத்துல இருக்கக்கூடியவங்களோ, இல்ல உங்க குடும்பத்துல யாராவது நபருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னாலோ, தாராளமாக இந்த தீபத்தை ஏத்தி வைக்கலாம். இன்னொன்று, காரிய சித்தி. ஒரு முக்கியமான வேலைக்கோ, இல்ல முக்கியமான விஷயத்துக்கோ வெளில போறோம். அப்படி போகக்கூடிய காரியத்துல வெற்றி உண்டாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தீபத்தை ஏத்தி வைக்கலாம். காரிய தடை நீங்கும். ரொம்ப நாட்களாவே வீட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தடைபட்டுக்கிட்டே இருக்கு. இல்ல ரொம்ப நாட்களாவே ஒரு விஷயம் நடக்கணும். அது நடக்காம தள்ளி போய்க்கிட்டே இருக்குல்ல. அது சுபகாரிய தடையா இருக்கலாம். உங்க வியாபாரமா இருக்கலாம். என்ன காரிய தடை இருந்தாலும் அது விலகறதுக்கான முக்கியமான பொருள், ஒரு தாந்திரிக பொருள் இந்த செம்பருத்தி இலை. அதுதான் இந்த செம்பருத்தி இலைய பயன்படுத்துறதுக்கு ஒரு நோக்கம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய பரிகாரத்துல இந்த செம்பருத்தி இலைக்கு அதீத பங்கு இருக்கு. செவ்வாய் தோஷ நிவர்த்தி, காரிய தடை நீக்குதல், கடன் பிரச்சனையை போக்குதல். இந்த 3 முக்கியமான அம்சங்கள் இந்த ஒரு தீபத்துல கிடைக்கும். தீபத்தை ஏத்தி வச்சுட்டு முழு மனசோட நம்பிக்கையோட முருகனை பிரார்த்தனை பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்சா அந்த தீபம் நெய் தீபமா ஏற்றலாம். நெய் தீபம் ஏற்ற முடியலங்கிறவங்க நீங்க தினமும் பூஜையில பயன்படுத்தக்கூடிய தீப எண்ணெயை பயன்படுத்திக்கலாம். அந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல முருகனுடைய பாடல்கள், குறிப்பா கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருமுருகாற்றுப்படை, வேல்மாறல், இது மாதிரி முருகன் சம்பந்தப்பட்ட பாடல்களை வீட்டுல ஒலிக்க விட்டு கேட்கறது, இல்ல புத்தகங்களை பார்த்து படிக்கிறது கூடுதல் விசேஷம். சண்முக கவசம் படிக்கிறது மூலயமாவும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வியாதிகள் தீரும். இதுதான் தைப்பூச தினத்துல இந்த இலை மீது வைத்து ஏற்றக்கூடிய இந்த தீபத்துக்கான முக்கியமான நோக்கம். குறைந்தது அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் இந்த தீபம் எரிஞ்சாலே போதும். தீபம் எரிந்து முடிந்ததுக்கு பிறகு அன்று இரவோ அதுக்கு மறுநாளோ அந்த இலையை நீங்க எடுத்து கால் படாத மாதிரி செடி கொடிகள்ல இல்ல தண்ணியில விட்டுக்கோங்க. அதை பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இந்த ஒரு தைப்பூச தினத்துல செம்பருத்தி இலை மீது ஒரு தீபத்தை இப்ப நான் சொல்லிருக்கக்கூடிய முறையில ஏற்றி பாருங்க. நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.